ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காரசாரமான சூப்பரான அட்டகாசமான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காரசாரமான சிந்தாமணி சிக்கன் சப்பாத்தி கூடையும் ரைஸ் கூடையும் அட்டகாசமான பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிக்கிற இந்த சிந்தாமணி சிக்கன் ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு எலும்போடு இருக்க சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து போன்லெஸ் கூட எலும்பு இல்லாமல் வாங்கிக்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இந்த ரெட் சில்லி தாங்க. இதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு தனியாக வந்து நம்ம வெறும் காய்ந்த மிளகாய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்க எல்லா விதைகளும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 15 18 மிளகா வரையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்கன நீங்கள் காரத்துக்கு கூடவோ குறைவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகா காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சிக்கனோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இதோட காரம் மட்டும்தான். இப்போ இதில் இருக்க சீட்ஸ்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு 2ஆக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஓரளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாதி வதங்கின பின்னால் இப்போ வந்து நம்ம விதைகள் எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை காய்ந்த மிளகாய் வந்து இதில் போட்டுடலாம். இதையும் தொடர்ந்து அது கூடவே வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து நீல வாக்கில் பல் போட்டு வச்சுருக்க தேங்காய் அதுவும் போட்டுடலாம். இது வந்து அரை மூடிக்கும் கொஞ்சம் குறைவான தேங்காய் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் போட்டுக்கலாம். பட் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து தொடர்ந்து வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தொடர்ந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த வெங்காய இஞ்சி பூண்டு கலவையோடு வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து எண்ணெயில் வந்து கறியை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். காய்ந்த மிளகாயோட காரம் வந்து முழுசாக இதில் வந்து ஃபுல்லாக இறங்கணும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வந்து நம்ம குக் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தண்ணி தேவைப்படலை. சிக்கனில் இருக்க தண்ணியுமே வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம வந்து இதை கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாதி குக்கான பின்னால் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வந்து தொடர்ந்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து தொடர்ந்து வதக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். ஒரே மாதிரி சிக்கன் 65 அண்ட் கிரேவி பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூட சாப்பிட போகும்போது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.